அனைவருக்கும் ஷாரலின் இனிய வணக்கங்கள். நாங்கள் இன்னொரு வாக்கிங் பிளேஸ் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அது வந்து நாவலவில இருக்குது. வெட்லேண்ட் பார்க்குன்னு சொல்கிறது அல்லது நாவலை பார்க்குன்னு சொல்கிறது. வாங்க உள்ள பார்க்கலாம். பின்னுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அது எப்போ கட்டினாங்கள்ன்ற விவரங்கள் மற்றும் என்னதுக்காக காட்டப்பட்டதுன்றது இருக்குது. அதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பார்க்கின்ற என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான கார்டன். மற்ற வாக்கிங் பிளேஸ் ஒன்றுக்கும் இப்படி முன்னே கார்டன் செய்தில்லை. நிறைய மரங்கள் எல்லாம் வளர்த்து அழகழகாக வெட்டி வச்சுருக்காங்க. அதை விட இந்தியாவில் ஒரு வடிவான மலை மாதிரி ஒரு இடமும் செய்து வச்சுருக்காங்க. அதில் இருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி வருமான்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் மோஃபாக இருக்குது. இங்கே மற்ற பக்கம் இருக்குது பாருங்கள். ஹாட்ரன் படிப்படியாக இருக்குது. கீழே ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதுக்கு எதிர மாதிரி அதில் இருந்து வர தண்ணியில் இருந்து ஒரு தாமரை குளம், தாமரை இதழ் இந்த ஷேப்பில் வந்து குளம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த குளம், தாமரை இதழ் ஷேப்பில் இருக்கிற குளம். அதுக்கு அந்த எதிர இருக்கிற செயற்கையான மலை மாதிரி இருக்கிற அந்த பாண்டில் இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்குது. சுத்தவரம் பார்த்தீங்கன்னா அழகான கார்டனாக இருக்குது இந்த இடம். இங்கே அடிக்கடி போட் போட்டு வச்சுருக்குறாங்க. பண்பாக நடந்து கொள்ளவும்ண்டு. இப்போ மார்னிங் 7:30 தான். ஆனால் லவ்வர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதால் தானாக்கும் பண்பாக நடந்து கொள்ளவும்ண்டு அடிக்கடி போட் போட்டு வச்சுருக்காங்க. வேறு உணவு ஒன்றும் கொண்டு வந்து பாவிக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்கா காலை 4 மணியில் இருந்து இரவு 10:30 வரைக்கும் திறந்திருக்குமென்னு போட்டிருக்குது. வியாபாரம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல வியாபாரம் செய்வதும் தடை. சுவர்களில் நடமாடுவது தடை. பொருட்களின் மீது நடப்பது தடை. இப்படி நிறைய போட்ஸ் இருக்கு. பண்பாக நடந்து கொள்ளவும் என்ற போட்டுக்கு பஞ்சமே இல்லை. அடுத்ததாக இந்த பார்க்கில் கட்டி இருக்கிற பாதையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியேறுறோம். உட்பக்கமாக வெளியேறினா அங்கே அது தூரத்தில் குளம் தெரியுது. அதோடு சேர்ந்து நடப்பாதை வருமென்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆமி டேங்கி. இதை நாங்கள் சுத்தவரை இதுன்ற வெளிப்புறம். அடுத்தது உள்ளுக்கெல்லாம் நான் இவ்வளோ நாளும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. உள்ளு திறந்திருக்கிறேன். வேறு இடங்களையும் டேங்கி பார்த்துருக்குறேன். நிறைய ஆமிக்காரங்கள ஷோவுக்கு வச்சுருக்கிறது. இது உள்ளுக்கும் திறந்திருக்குது. நாங்கள் உள்ளூர் திறந்திருக்கிற இடமும் காட்டுறோம் பாருங்கள். இந்த பார்க்குக்கு இங்கால அப்படியே விலத்தி வளம மாதிரியே நடப்பாத தொடங்குது. வாக்கிங் பிளேஸ் பக்கத்திலேயே ஒரு குளம் மாதிரி அமைப்பு. இது குளம் இல்லை உண்மையாக. கிருளப்பனை போகிறாக்களுக்கு தெரியும். கிருளப்பனையில் சைட்டில் அந்த சரியில்லா தண்ணி எல்லாம் ஓடுறதுக்கான வாய்க்கால் மாதிரியான அமைப்பு இருக்கும். பெரிய கெனால் மாதிரி. அதுதான் இது.
வாக்கிங் பாத்தின் ரெண்டு பக்கமுமே அந்த கெனால் இருக்குது. ஊற்ற தண்ணி எல்லாம் வர்ற கெனால். தமிழ்நாட்டின் கூவமாறு மாதிரி என்று சொல்லலாம். பாதையின் இருமருங்கிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக இருக்கிறது மருத மரம் தான். கலம்பிலையும் என்னோ தெரியலை, மருத மரம் விரும்பி வச்சுருக்காங்க. அதில் இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா சதுப்பு மரங்கள் வளர்ந்த மாதிரியான ஒரு சின்ன காடு மாதிரியான ஒரு இடம் இருக்குது ஆப்போசிட்டாக. நிறைய வவ்வால் எல்லாம் இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. பேர்ட் வாட்சிங் ஆக்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து ஒரு பெயர் பலகை மாட்டி இருக்கிறாங்க. அதில் தெளிவாக பார்க்கலாம். அதான் நீங்கள் பேர்ட் வாட்சிங் ஆக்கள் விரும்பி வாரத்துக்கு ஒரு ரீசன். பாருங்க காட்டுறேன். பேர்ட் வாட்சிங், பேர்ட்ஸ் ஷூட்டிங்ன்றது அது வித்தியாசமான ஒரு கலை. ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இருக்குது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அல்லாத பர்சனல் ஆக்களும் இதை செய்வாங்க விரும்பி. எங்களோட மிஸ்டர் கூட இந்த பேர்ட் வாட்சிங்க்கெல்லாம் போவார். அது ஒரு வித்தியாசமான கலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன பறவையும் பார்க்கலையும் அதை நாங்கள் கிளிக் பண்ணி உரிய முறையிலேயே ஃபோட்டோ எடுக்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அனுபவிச்சா தெரியும் இது உங்களுக்கு. இது அந்த இடத்துலேயே காணப்படுற ஒரு மரங்கள் தொகுதியாக இருக்கிற ஒரு இடம்தான். இதில் பலவிதமான மரங்கள் இருக்குது. இதுக்குள்ள தான் நிறைய பறவைகள் இருக்குது. பறவைகள் இருந்துட்டு வெளியில் வரைக்க ஃபோட்டோஸுக்கு மாட்டோம். இலங்கையில் புறம்போக்கா கழிவு நிலமாக கிடந்த இடங்கள் எல்லாத்தையும் தான் இப்படி அழகாக்கி இருக்கிறாங்க. தங்களோட இடமன்றதால் இப்படி செய்திருக்கிறாங்க. எங்களோட இடமண்டா அப்படியே எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு பறவை பறந்து போகுது. தூரத்தில் ஒரு நீலக்கோழி நிற்குது. இதில் நீங்கள் போட் மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற அமைப்பு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அது இப்போ கொரோனாவால் ஆஃப் ஆகிருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு அதில் வெளியில் பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறது தெரியும். அதுக்கு வேறு அந்த சின்ன போட் மாதிரி ஒன்றில் நீங்கள் அவ்வளோத்துக்கு போகணும். இங்கே இருக்குது பாருங்கள். அதில் போய் அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன பாலம் மாதிரியானதில் ஏறி போனீங்கன்னா அதுக்கு ஏறலாம். அதை வந்து இந்த லெகூனில் வேறு வேறு லொக்கேஷனில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டுற இடத்துக்கு தக்க மாதிரி நீங்கள் இன்னொரு சின்ன போட்டில் ஏறி கொண்டு போய் அதிலே ஏறிக்கொள்ளலாம். நல்லா ஃபன்னாக இருக்கும். இப்போ அதொன்றும் பார்க்கவும் மேலாது, இதில் காட்டவும் மேலாது. நிறைய சிவப்பு நிற ஆட்காட்டி நிற்குது பாருங்க.
கிட்ட போனால் பறந்துடும். நாங்கள் நினைப்போம் கிளம்பில் இருந்து கொண்டு என்னடா சுடலைக்குருவி கத்துற சத்தம் கேட்குதுன்னு. சுத்தவரவே இப்படி சின்ன சின்ன காடு மாதிரியான அமைப்பு இருக்கிறதால இது இங்கே நிறையவே இருக்குது. ஏர்பன் கவுன்சில் தான் இதையெல்லாம் பராமரித்து வராங்க. எந்த நேரமே கூட்டி மற்ற இதில் உள்ள கனாலெல்லாம் துப்புரவாக்குறதுக்கு இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. பெரியாக்கள் வாக்கிங் ஜாக்கிங் போய்க்குள்ள சின்னாக்கள் அலுப்பு தட்டாமல் விளையாடுறதுக்கு இங்கேயும் ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி ஒரு சின்ன இடத்தை செய்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் கீழே நீர் நிறைந்த சதுப்பு காடுகள் தான் பாருங்கள். கீழே நீர் நிறைஞ்சிருக்குது. மேலே அதுக்குள்ளே வரக்கூடிய மரங்கள் ஒரே வகையான மரம் தான் கூட இருக்குது. கொய்யா இலை மாதிரி இருக்குது. எனக்கு பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. என்னவோ ஒரு பறவை என்னன்னு தெரியல பாருங்கள். இந்த சின்ன காடு மாதிரி இருக்கிற இடம் முழுக்கலுமே நிறைய பறவை தான் நிரம்பி இருக்கு. மற்ற அந்த கலப்பு மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் அதில் இயற்கைத்தன்மையை மாறாமல் அப்படியே போன்றதுக்காக தான் அப்படியே வச்சுருக்குறாங்க. அது கலம்பு நகரத்தில் கூட அப்படி இருக்கிறது அதில் ஒரு அழகு என்று தான் சொல்ல வேண்டும். கடைசி நேரத்தில் நாங்கள் கிளம்புறது கிட்டாருமே அந்த காட்சி ஒன்று சிக்கி இருக்குது. 2 வாத்துகள், அம்மா அப்பா வாத்துகளோட 6 சின்ன குஞ்சு, வாத்து குஞ்சு. இது சரியாக எவ்வளவு தூரம் இருக்கும் இந்த வாக்கிங் பிளேஸ்ன்னு தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் வரும் மாதிரி இருக்குது. அடிக்கடி போட்டு இருக்கிற அந்த மீட்டர் பலகை உடைஞ்சிருக்கிறதால கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரியலை. இந்த இடத்தை பற்றி நீங்கள் உங்களோட காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ரிப்போர்ட்ஸில் டீச்சர்ஸ் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. இந்த இடம் எப்படி இருக்குது, நான் இனி செய்ய வேண்டிய இடங்கள் எது என்றதை நீங்கள் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.